காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று 7வது நாள் ஆக நம் வார்த்தையை கேட்க வந்திருக்கின்றோம். முதலிடம் தேவனுக்கே என்ற தலைப்பின் கீழாக இன்றைக்கு நாம் தியானிக்க உள்ளோம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது: எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய தியாகம் அவருடையது, நன்மை நம்முடையது. தியாகம் அவருடையது, நன்மை நம்முடையது. அதாவது சபையின் நன்மைக்காகத்தான் தேவன் இயேசுவை இவ்வாறாக உயர்த்தி அவரை சபைக்கு தலையாக தந்தருளினார் என்று கூறுகிறது. இயேசுவின் சிலுவையும் மரணமும், அவர் செய்த தியாகம், அதன் நன்மையும் பிரயோஜனமும் எல்லாம் நமக்கு உரியது. இந்த நன்மைகளையும் பிரயோஜனங்களையும் எடுத்துரைப்பதன் கிறிஸ்தவ பிரசங்கமாகும் என்பது இயேசுவின் சிலுவை மரணத்தின் மூலம் நமக்கு ஏற்பட்டிருக்கிற நன்மை. அதை அறிந்து கொண்டு இதை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் விசுவாசிகள் வெற்றி வாழ்க்கையை வாழ இயலாது. இயேசு சிலுவையில் மரித்து இதை நமக்கு சாத்தியமாக்கி இருக்கிறார். ஆகவே இதை நாம் அறிந்து கொள்வதும் பிரயோஜனப்படுத்தி கொள்வதும் மிகவும் அவசியமாகும். இந்த நன்மையையும் பிரயோஜனத்தையும் குறித்து பேசி அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை போதிப்பதற்கு பதிலாக அவர் தியாகம் செய்துவிட்டார். அவருக்கு நாம் என்ன தியாகம் செய்ய போகிறோம் என்பதுதான் அவருடைய பேச்சாய் இருக்கிறது. நம்முடைய ஜீவனை தியாகம் செய்தவர் இன்றைக்கு நம்முடைய ஜீவனை கேட்கின்றார் என்பது போல சிலர் கூறுகின்றார்கள். ஆகவே அவர் அநேகர் தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் துறந்துவிட்டு வாழவும் வேண்டாம், உயரவும் வேண்டாம், மண்ணும் வேண்டாம், பொன்னும் வேண்டாம், எந்த ஆசீர்வாதமும் வேண்டாம், ஒரு உள்ளங்கை அளவு நிலம் கூட வேண்டாம், வீடு வாசலும் வேண்டாம் என்று சொல்லி தங்களுக்குள் எவர் பெரிய தியாக செம்மல் என்று ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இயேசுவுடைய மாபெரும் தியாகத்திற்கு ஈடாக நாம் என்ன தியாகம் செய்ய முடியும் என்பதை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவருடைய தியாகத்திற்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. நாம் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தாலும் அது சிலுவை தியாகத்திற்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. நம்முடைய ஜீவனை நாம் கொடுத்தாலும் கூட அது அவருக்கு கொடுத்த ஜீவனுக்கு ஒப்பாகாது. ஏனென்றால் அவர் ஜீவனை கொடுத்ததன் மூலியமாக இன்றைக்கு மனு வர்க்கம் முழுவதுமே ஜீவனை பெற முடியும். கிறிஸ்துவுக்காக வாழும்போது அதன் நிமித்தம் ஒருவேளை சில தியாகங்களை செய்யவோ துன்பங்களை அனுபவிக்கவோ நேரிடலாம். ஆனால் நாம் எவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தாலும், எவ்வளவு பெரிய துன்பத்தை அனுபவித்தாலும் அது சிலுவைக்கு ஈடாகாது. சிலுவை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் ஒழிய நம்மை குறித்து அல்ல. தங்களுடைய தியாகத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் சிலுவையை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் அர்த்தம். ஆகவே அவர் நம்மை தியாகம் செய்ய அழைக்கவில்லை. அவருடைய தியாகத்தின் மூலியமாக உண்டாயிருக்கிற பலனை பெற்று
அதை நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தி கொள்ள நம்மை அழைக்கிறார். அவருடைய சிலுவை மரணம் நமக்கு என்ன நன்மை உண்டாயிருக்கிறது என்பதை கவனித்து அதை பெற்று அனுபவித்து அதை கொண்டு வெற்றி உள்ள கிறிஸ்துவ வாழ்க்கை வாழும்படியாகத்தான் நம்மை அழைத்திருக்கிறார். தேவன் மாமிச சரீரத்தில் உண்டாக்கப்பட்ட ஆதாமுக்குத்தான் தமது அனைத்து சிருஷ்டிகளின் மீதும் அதிகாரத்தை கொடுத்தார். இயேசுவும் அதே மாமிச சரீரத்தை உடையவராய் இருந்தும் அந்த அதிகாரத்தை பெற்றிருந்தார். அது மட்டுமல்லாமல் பாவத்தின் மூலமாக அதிகாரத்தை இழந்த ஆதாமின் வர்க்கத்திற்கு அந்த அதிகாரத்தை அவர் கல்வாரி சிலுவையின் மூலியமாக திரும்ப பெற்று தந்திருக்கின்றார். இன்றைக்கு அவர் பிதாவின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். அதே அதிகாரத்தையும் அந்தஸ்தையும் பெற்ற நாமும் இந்த பூமியில் இருக்கின்றோம். மாமிசமும் எலும்பும் இரத்தமும் உடைய சரீரத்தை உடையவர்களாக இந்த பூமியிலே இருக்கிற நமக்கு சகலத்தின் மீதும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் எல்லாவற்றையும் கட்டவும் கட்டவிழ்க்கவும் அதிகாரம் பெற்றவர்கள் நாம். தேவனுடைய பரலோக சிந்தை இந்த பூமியிலே நிறைவேற செய்வதிலே நமக்கு பெரிய பங்கு உண்டு. இந்த பங்கை நாம் பெற்று நாம் அதிகாரத்துடன் செயல்பட கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.